ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. இந்த அருளுரை துளிகளின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை சிந்திக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க போகிறதான காரியமானது சபையும் இயேசு கிறிஸ்துவும் அல்லது சபையும் அப்போஸ்தலனாகிய பவுலும். இந்த தலைப்பிலே நாம் சில காரியங்களை சிந்திக்கலாம். அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். வருகிற பண்டிகையிலே எப்படியாயினும் நான் எருசலேமில் இருக்க வேண்டும், தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கப்பல் ஏறி எபேசை விட்டு புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து எருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியோக்கியாவுக்கு போனான். அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றித் திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபையை மிகவும் அக்கறையுடனும் ஜாக்கிரதையுடனும் அதை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி விரும்பக்கூடியவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே போல் தம்முடைய சீஷர்களை தேர்ந்தெடுத்து ஊழியத்துக்கு அனுப்பின பிற்பாடு அவைகளிலே மிகவும் முக்கியமான நிலைமையிலே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் பார்க்கிறோம். அவரும் பல இடங்களிலே ஊழியங்கள் செய்தார், சபைகளை ஸ்தாபித்தார். மறுபடியும் அந்த சபைகளை திரும்பி போய் என்ன செய்கிறார் என்று சொன்னால் பார்க்கிறார், விசுவாசிகளை பார்க்கிறார், மூப்பர்களை பார்க்கிறார், திடப்படுத்துகிறார், அவர்களை பலப்படுத்துகிறார், கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைநிறுத்த செய்கிறார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்திலும் கூட நாமும் சபைகளை ஸ்திரப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்புக்குள்ளாக இருக்கிறோம் என்பதை நாம் நிச்சயமாக அறிந்திருந்து அதற்கேற்ற வகையிலே சபைகளை நடத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லும் பொழுது கூட அப்படித்தான் சொல்லுகிறார். நான் எல்லா பக்கம் சுற்றித் திருந்தாலும் கூட எப்படியாகிலும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பண்டிகை நாட்களுக்குள்ளாக நான் அங்கே வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லி தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதிலே அவர் சொல்லக்கூடிய முக்கியமான காரியம், பண்டிகைக்கு முன்பதாக நான் வரும்பொழுது எல்லா மக்களையும் சந்தித்து அவர்களை திடப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உபாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். உபாகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து, அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மோசேயிடத்தில் சொன்ன காரியத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். மோசேயினுடைய ஊழியம் நிறைவு பெறுக போகிறது. இரண்டாவதாக மோசேக்கு பிற்பாடு தேவன் யோசுவாவை தெரிந்தெடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். எதற்காக? மிகப்பெரிதான தேவனுடைய பிள்ளைகள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று இப்பொழுது கானான் தேசத்தை நோக்கி கடந்து போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவனாகிய கர்த்தர் மோசேயின் மூலமாக இந்த ஜனங்களை வழிநடத்தி வந்தார். ஆனாலும் கூட மோசே கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. அந்த முடியாமல் போன அந்த சமயத்தில் தானே தேவன் ஒரு திட்டத்தை வகுத்தார். அப்பொழுதுதான் யோசுவாவை தெரிந்து கொண்டார். யோசுவா தான் இந்த கானான் தேசத்திற்குள்ளாக இத்தனை ஜனங்களையும் கொண்டு போக போகிறார். ஆகையினாலே யோசுவாவை நீ என்ன செய் என்று சொன்னால் திடப்படுத்தி பலப்படுத்து என்றார். காரணம், யோசுவா அடுத்ததாக ஒரு நல்ல தலைவனாக அந்த ஜனங்களுக்கு தேவன் தெரிந்து கொண்டபடினாலே இந்த திடப்படுத்துகிற பலப்படுத்துகிற காரியங்களிலே தேவன் எவ்வளவு தெளிவான நிலைமையில் முடிவெடுத்திருக்கிறார் என்பதை நான் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. அதை மோசேயிடத்தில் சொல்லுகிறார். மோசே அதை காரியத்தை தெளிவாக செய்கிறார். அதற்கு பிற்பாடு நான் பார்க்கிறோம், யோசுவா இந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்து கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தான் என்று சொல்லி அவர்களை சரியான வழிகளிலே வழி நடத்துவதற்கு யோசுவாவுக்கு தேவையான திடத்தையும் பலத்தையும் மோசே கொடுத்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தேவ ஜனங்களை வழிநடத்துவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது மிகப்பெரிதான ஒரு பொறுப்பு, தேவன் கொடுத்ததான பொறுப்பு. ஆக இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு தேவ ஒத்தாசையும் தேவ தயவும் அவசிய தேவையாக இருக்கிறது.
ஆகையினாலே நாம் திடப்பட்ட பிற்பாடு தேவ சபையை நடத்துவது தான் சரியான ஒரு வழியாக இருக்கிறது என்பதை இந்த சம்பவங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, லூக்காவுக்கு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து கூட பேதுருவிடத்தில் சொல்லுகிற ஒரு சம்பவத்தை நான் பார்க்க முடியும். என்ன சொல்லுகிறார்? பேதுருவிடத்தில் சொல்லுகிறார், முதலாவது நீ குணப்பட்ட பிற்பாடு உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்து என்று சொன்னார். காரணம் என்னவென்று சொன்னால், குணப்பட வேண்டிய கடமை பேதுருவிடத்தில் இருக்கிறது. அவர் பலவிதமான காரியங்களை செய்திருந்தாலும் கூட தேவன் அவருக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், அடுத்ததான நிலைமையில் பேதுரு மூலமாக சபை ஸ்தாபிக்கப்பட போகிறது. அந்த ஸ்தாபிக்கப்பட போகிற சபையானது கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே ஸ்தாபிக்கப்பட போகிறதா இருக்கிறது. ஆனாலும் அந்த சபைக்கு தேவன் கொடுக்கிறதான ஒரு விலை மிக பெரிதாக இருக்கிறபடினாலே தேவன் பவுலிடத்தில் சொல்லுகிறார், முதலாவது நீ குணப்பட்ட பிற்பாடு என்ன செய்ய என்று சொன்னால் உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்து என்று சொன்னார். அப்படியானால் தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு சபையின் மீது எவ்வளவா இருக்கிறது என்பதை நாம் கவனித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்கு பிற்பாடு நான் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அவர்கள் சீஷர்களை பலப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி பிரவேசிக்க வேண்டும் என்பதை இந்த பகுதியில் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 14வது அதிகாரம் 22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைநிறுத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படியானால் தேவராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய தகுதியுடைய தேவனுடைய பிள்ளைகள் அநேக உபத்திரங்கள் வழியாக கடந்து போக வேண்டியது அவசியமாக இருந்தது என்பதை நான் பார்க்கிறோம். அவருடைய காலங்களிலே, அப்போஸ்தலருடைய காலங்களிலே அப்படி இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நாம் வாழக்கூடியதான இந்த கடைசி காலத்திலும் கூட தேவனாகிய கர்த்தருடைய வழிகளிலே அல்லது தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய நாமும் கூட பலவிதமான பாடுகளின் வழியாகத்தான் கடந்து போகக்கூடிய சூழ்நிலை நமக்கும் உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய அந்த காரியம் மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. அருமையான தேவ ஜனமே, நாம் எப்பொழுதுமே நம்முடைய காரியங்களை சிந்திக்காமல் தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்பை, தேவன் நமக்கு கொடுத்த சபையை நாம் சிந்தித்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவுக்காகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? வேலை செய்யக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் திடப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு தேவ ஜனங்களும் திடப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படியானால் தேவன் சபையின் மீது வைத்திருக்கிற அக்கறையும் கரிசனையும் மிகவும் விலையேறப்பெற்றதாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து என்ன செய்ய வேண்டும்? செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மேலும் அந்த பொறுப்பை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறபடினாலே நாமும் கூட இவைகளை உணர்ந்து என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சபையை திடப்படுத்தி, பலமில்லாதவர்களை பலப்படுத்தி, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிலைநிறுத்தி அவர்களை கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு நேராக வழிநடத்த வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அவைகளை உணர்ந்து செயல்படுவோம், அதற்காக பிரயாசப்படுவோம். தேவன் சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபையாக இருக்கிறபடினாலே, அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபையாக இருக்கிறபடினாலே அவைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம் என்பதை உணர்ந்து அதற்கேற்ற வழிகளில் கடந்து போவோம். கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.